அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது பலருடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் தேவையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப அனுபவபூர்வமானது, சோதிக்கப்பட்ட அமல். அதனால் தைரியமாக இதை நம்பி நீங்கள் ஓதலாம். இது என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, அது நம்மளுடைய கணவர் இல்லை கணவன் மனைவிக்காகவோ, இந்த 2 பேரில் கப்பிள்ஸ் யாருக்காக வேணாலும் மோதலாம். சண்டையாக இருக்கீங்க, ஒரே சண்டையாகவே லைஃப் போகுது, இல்லை பேசுகிறதே இல்லை, ஒரு ஃபோன் கூட அடிக்க மாட்றாங்க, கொஞ்சம் ஒழுங்காக பேச மாட்றாங்க, இப்போ ஏதாச்சும் சண்டை வந்துகிட்டே இருக்குது, சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய கணவனுக்காகவும், அதே மாதிரி கணவனும் தன்னுடைய மனைவிக்காகவும், நான் பேசினா ஒழுங்கா என்கிட்ட பேச மாட்றாங்க, எப்போ பாரு எங்களுக்குள்ள சண்டையாகவே இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அவங்களுக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வந்து ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது. நீயத்து வச்சு மனதார நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா 11 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க. அதுக்குள்ளேயே 11 நாட்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே தேவையானது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும் பொழுது அந்த உறவுங்கிறது எப்போவுமே நம்ம லைஃப் லாங் இருக்க வேண்டியது. அப்படிங்கும் பொழுது அதில் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் நிம்மதியாக அந்த லைஃப் மூவ் ஆன் ஆகணும். இம்மை வாழ்க்கையிலையும் சரி, மறுமை வாழ்க்கையிலையும் சரி, நல்ல விதமாக லைஃப் போகணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இதை 11 நாள் தான் இல்லை, டெய்லியும் ஒரு தடவை நீங்கள் ஓதுனா கூட போதுமானது தான். அதை நீங்கள் 11 நாள் சண்டை சரியாயிடுச்சு, இப்போ சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நிறுத்தாமல், எப்போவுமே நம்ம நல்ல விதமாக இருக்கணும், எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், எப்போவுமே எந்த சண்டையும் வரக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னே நீங்கள் நியத்து வச்சு அல்லாஹ்கிட்ட கேளுங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து நம்மளுடைய கல்பை தான் பார்க்குறான். எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய கல்பு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே, நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு சூஸ் பண்ணுவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையை தவற விடாமல், கலா இல்லாமல் அந்த டயத்தில் தொழுகையை பேணுங்க. அதேமாரி இந்த இரண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து 11 முறைன்னு இது இரண்டையும் மோதணும். உங்களுடைய ஹஸ்பண்டுடைய முகத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் ஓதுங்க. 11 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு சண்டையாக பேசாமல் இருக்கீங்க, இல்லை பிரிவாக இருக்குது அப்படின்னா அது சரியாகி அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகி உங்களுக்கு அல்லாஹ் நல்ல விதமாக வைப்பான். எப்போவுமே உங்கள் கணவர் உங்கள் இடத்துல ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. அந்த லவ், அந்த பாசம் என்றைக்குமே குறையாமல் கூடிக்கிட்டே போகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோட ஐவேளை தொழுகையோடு இந்த அமலை செய்யுங்க. இதில் நான் முதல்ல சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, குர்ஆன் வசனம் சூரா நிசால இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து, 5வது ஜூஸில் இருக்குது. அது என்ன ஆயத்து, எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வ இன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபப்ஹசு ஹக்கமம் மின் அஹ்லிஹி வ ஹக்கமம் மின் அஹ்லிஹா யுரீதா இஸ்லாஹன் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் ஹபீரா. இது சூரா நிசால 35வது ஆயத்தா இருக்குது. அடுத்து 2வது ஒரு துவா இருக்குது, அதையும் நீங்கள் ஓதணும். 2வது சூரா தாஹா, சூரா 20வது சூறால 39வது ஆயத்து. இந்த இரண்டுமே குர்ஆன் வசனம். அது என்ன அப்படின்னா, வ அல்கைது அலைக்க மஹப்பத்த மின்னி வலி துஸ்ன அலா ஐனி. வ அல்கைது அலைக்க மஹப்பத்தம் மின்னி வலி துஸ்ன அலா ஐனி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 ஆயத்தையுமே சரி ஒரு நாளைக்கு 11 முறை அப்படின்னு ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த 11 நாட்குள்ளேயே உங்களுக்கு அந்த மனம் மாறி அந்த நபர் உங்ககிட்ட பேசுவாங்க. பலருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டைகள் சச்சரவுகள், அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இதை ஓதுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் குடும்பத்திலையும் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட அதில் அடங்கி இருக்கு.
இன்ஷா அல்லாஹ் பல பேர் இதனால கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்மளோட எதிர்காலமே இப்படி என்ன ஆக போகுதுன்ட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதை ஓதி அவங்களுடைய வாழ்க்கையில பலன் கண்டாங்க அப்படின்னா அதற்கான நற்கூலியா அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இது அனுபவபூர்வமான அமல். அதனால நீங்க நம்பி தாராளமா இதை ஓதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.